கர்த்தர் அந்த திறந்தருள் இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளாய் போகும்படியா ப்ளீஸ் ஓப்பன் அப் மை ஹார்ட் லார்ட். என் இருதயத்தை திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே சொல்லுகிறோம். ஓ ஷகதர நரபர நபஹதர நமஹதரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவரே அடியேனை நீர் மறைத்து நீர் இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய இந்த நாள் மன்னாவை, இந்த நாள் சத்தியத்தை நாங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய், எங்களுடைய ஆத்மாவில் நாங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய், எங்கள் சரீரத்தில் நாங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் ஆண்டவரே ஒரு சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளில் எங்கள் காதுகள் ஆண்டவரே திறக்கப்பட்டு, என் இருதயம் திறக்கப்பட்டு ஆண்டவரே இந்த இருதயத்தில் நல்ல நிலமாய் அதை பண்படுத்தி இந்த வார்த்தை விதையாக எங்கள் இருதயத்தில் போய் ஆண்டவரே பதிய ஆண்டவரே அது ஆண்டவரே ஜாம்னேட் ஆகி அது ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்க ஆவியானவரே இந்த நாளில் சப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளில் இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே நீ பண்படுத்த வேண்டும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா ஷகதர நரபா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. ஆவியானவரே என் ஆவி ஆத்மா சரீரம் இந்த நாளில் பலன் அடையட்டும். ஆவி தொடர்ந்து இந்த கிருபைகள் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of 3rd John chapter 1 verse 2. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாருக்குமே இது ஒரு மனப்பாட வசனமாய் சிறு வயதுல இருந்து நாம் படித்து இருக்கிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை ஒரு முறை படிக்கலாம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களும் எல்லாம் மறுபடியும் படிக்கலாம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவேன். எத்தனை பேர் நம்புறீங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அதனால இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே உண்மை. அதை நீங்க கோர்ட்ல சொல்ற மாதிரி நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால இன்றைக்கு இந்த உண்மையை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, இந்த காரியத்தை நீங்க சரியா உணர்ந்துட்டீங்கன்னா, இன்றையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிவீர்கள்னா ஜஸ்ட் இட்ஸ் நாட் அபவுட் நோயிங் அலோன். தெரிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஒரு சேஞ்ச் உண்டாகுது. பார்த்தீங்களா? அந்த சேஞ்ச் உண்டாக்குவதற்கு நாம செயல்படணும். ஆமென். ஹல்லேலூயா. பாம் ஆயில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாம் ஆயில் கெட்டதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம்? ஐயோ இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டோம், அப்படியே கண்டினியூ பண்றோமா இல்லை ரீஃபண்ட் ஆயிலுக்கும் ஆலிவ் ஆயிலுக்கும் கடலை எண்ணெய்க்கும் மாத்திரமா மாறிடுறோம்ல? அப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வாழ்க்கை குறித்து இருக்கும்பொழுது, இந்த சத்தியம் நம்மோடு கூட பேசும்பொழுது அதுல இருந்து ஒரு மாற்றத்தை நம்ம தான் அப்ளை பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இன்ற காலகட்டத்துல மனிதர்கள் அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய தன்மை என்ன, அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கு எது துக்கத்தை கொடுக்கும்னு தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்துல டார்வின்ஸ் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. என்னன்னா அந்த டார்வின்ஸ் தியரினா மனுஷன் எப்படி உருவாக்கப்படுறான், மனுஷர்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்க, மனுஷங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க. வேதத்தின் அடிப்படையில மனுஷங்கள் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னா, ஆண்டவர் மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து ஒரு பொம்மையை உருவாக்கி அதுல ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் மனுஷன் ஆனான். ஆனா டார்வின்ஸ் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. என்னன்னா அந்த ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் எப்படி வந்தான்னா குரங்குல இருந்து வந்தான். அப்ப குரங்குல இருந்து வந்தான் அப்படின்ட்டு, அப்ப குரங்குல இருந்து வந்தவனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது குரங்கு மாதிரி ஏதாச்சும் பண்ணனா ஓகே குரங்குல இருந்து தானே வந்தான், அதனால அது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு தன் மைண்டை மாத்திட்டு அப்படியே போயிடுவான். ஆமே, ஒரு குழந்தை குரங்கு மாதிரி ஒன்று பண்ணுது, அடங்கவே மாட்டேது, அறந்த வாழா இருக்குன்னா அவன் யோசனை என்ன இருக்கும்னா, இவன் குரங்குல தானே வந்தான், அதனால இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன ஆச்சு, மனசை தேத்திட்டு போயிடும். ஆனா ஒரு மனுஷன் இவன் 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 வந்து கர்த்தருடைய சாயல் அப்படின்னு ஒருவன் நினைச்சா மட்டும்தான் கர்த்தரை போல இவன் மாறுவான்ற விசுவாசம் அவனுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சில ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம வந்து அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ மனுஷன், அப்போ இந்த வசனம் சொல்லுது, பிரியமானவனே, இந்த டேபிள் எடுத்து, பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஓகே, அப்போ இது ஒரு மனுஷனுக்கு 3 விதம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 3 என்டிட்டி இருக்கு. ஒண்ணு என்னது, ப்ளீஸ் தயவு செய்து கேளுங்க, ஃபுட் எடுத்துட்டு போறவங்க கூட நீங்க முடிச்சுட்டு நம்ம காணிக்க டைம்ல கூட நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இந்த நாள் இந்த சத்தியத்தை தயவு செய்து எல்லாம் காதுக்கு கேளுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு 3 என்டிட்டி இருக்கு. என்னது, சரீரம், ஆவி, ஆத்மா. சொல்லுங்க, சரீரம், ஆவி, ஆத்மா. இந்த 3 ஒண்ணா இருந்துச்சுன்னா தான் இந்த சரீரம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒண்ணு விரும்புறதும், இந்த ஆத்மா ஒண்ணு விரும்புச்சு, இல்ல இந்த ஆவி ஒண்ணு விரும்புச்சுன்னா, இது 3 ஒவ்வொருத்தர் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனசுல விடுதலை இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, ஒரு காரோட அந்த மேல பாடி மாதிரி இந்த சரீரம். ஆமே, இந்த மேல பாடி வந்து சில நேரத்தில் அழுக்காகும், உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கழுவிடுவோம், நம்ம தொடச்சி எடுத்துருவோம். அப்போ உள்ள இருக்கிற என்ஜின் பார்த்தீங்கன்னா ஆத்மா. இந்த ஆத்மா வந்து உள்ள ஒரு மனுஷனுக்கு உள்ள அந்த ஆத்மா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எப்படி ஆண்டவர் வைச்சார்னா, நீங்க ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி உருவாக்குறார், எப்படி படைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தார் தம்முடைய சாயலாக. இப்போ நம்ம பார்க்கிறவனுக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான், தலை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. இதுதான் ஒரு மனுஷன் வந்து பார்த்து அடையாளம் பண்றான்ல. இவன் நல்லவன் கெட்டவன் எதை பார்த்து வந்து ஒரு மனுஷன் வந்து அவனை அசஸ் பண்றான்னா, அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து, வெளி பிரகாரமான தோற்றத்தை பார்த்து. இவன் வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தன் வந்து இப்படி தள்ளாடிட்டு வந்து உட்காந்தான்னு வச்சுக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க, அவனை கெட்டவன், பைத்தியக்காரன், குடிகாரன் அப்படிதான். இதே வந்து அப்படியே ஃபுல்லா டிப்டாப்பா இருப்பாருங்க, நல்லா டிப்டாப்பா போட்டு டைலாம் கட்டிட்டு வந்து நின்னோன்னா யாரு, இவரு ஊழியக்காரன். அப்போ வெளி பிரகாரமாய் இது சரீரம், இந்த உலகம் மண்ணுக்குரிய. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஆராதனை கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சரீரம் மண்ணுக்குரியதுனால மண்ணுக்குரிய சகல இந்த குணாதிசயத்தையும் இது அட்ராக்ட் பண்ணும். இந்த சரீரம் ஈஸியா பாவத்துல விழுந்துடும், ஈஸியா மற்றவங்களை ஈஸியா பார்த்துரும், ஈஸியா பண ஆசை இந்த சரீரத்துக்கு வந்துடும். ஆமே, இந்த சரீரம் ஈஸியா வந்து இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகளுக்கு ஈஸியா இந்த சரீரம் ஈர்க்கப்பட்டோம். ரீசன் என்னன்னா, இந்த சரீரம் எதுக்குரியது. சோ உள்ள ஒண்ணு ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னன்னா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆனா இங்க பாருங்க, இப்போ மனுஷனை ஆண்டவர் சாயலா உருவாக்கி இப்ப ஜீவ சுவாசத்தை ஊதினார்னா இந்த ஆவியை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மனுஷன் உடலுக்குள்ள ஊதுறாரு. இந்த ஆவி உள்ள வந்த உடனே இந்த ஆவி என்னவா மாறுது, இவன் ஜீவ ஆத்மாவானான். புரியுதுங்களா? இப்ப சரியா இருக்கு. ஆண்டவர் ஆவியை ஊற்றுறாரு, ஒரு சுவாசத்தை ஊதுறாரு. இந்த ஆவி என்ன மாறுதுன்னா ஜீவா. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு செடி இருக்கு. அந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா தண்ணி பழமா வருது, தண்ணி இலையா வருது. என்னவா மாறுது? ஒரு செடியா மாறுது, அது ஒரு மரமா மாறுது, அது கனிகளா மாறுது. அந்த கனிகள் பல பேருடைய தாகத்தையும் பல பேருடைய பசியும் தீர்க்கு. அப்ப இந்த தண்ணி ஊற்றப்படும் பொழுது இது தண்ணியாவே வளரல. இந்த தண்ணி ஒரு மறுரூபமாக என்ன ஆகுதுன்னா ஒரு பயனுள்ள ஒரு பொருளா மாறுது. ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது இந்த ஆவி அப்படியே ஆவியாவே இல்லை, இந்த ஆவி எதுவா மாறுது? ஆத்மாவா மாறுது. ஆவி எப்படி மாறுது? நமக்கு புரியலப்பா, இந்த வெளிப்பாடுலாம் நமக்கு தெரியாதனால நம்ம அப்படியே நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு தெளிவு நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த சுவாசத்தை ஊதி இந்த சுவாசம் என்னவா மாறுதுன்னா ஆத்மாவா மாறுது. ஹல்லேலூயா. இந்த ஆத்மா என்பது நம்ம உள்ளான மனுஷன். எல்லாவற்றிற்கும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி இருக்கும், மறைக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பில்டிங் 2 ஃப்ளோர் இருக்கு. இந்த 2 ஃப்ளோர் தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். இந்த 2 ஃப்ளோருக்கு கீழே ஒரு ஃப்ளோர் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மறைக்கப்பட்ட இடம் யாருக்கும் தெரியாது. ஆனா இங்க நம்ம ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதற்கு காரணம் என்னன்னா அந்த மறைக்கப்பட்ட இடம் தான். இந்த மறைக்கப்பட்ட இடத்துல கம்பியும் இந்த ஷூ போட்டு அந்த கம்பி இல்லாவிட்டா இன்னைக்கு நம்ம உட்காரவே முடியாது. ஹல்லேலூயா. அதே போல ஒரு செடி எடுத்தீங்கன்னா நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா என்னது? கனி, இலை, கிளை, இதுதான் தெரியும் தவிர ஆனா உள்ள மறைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல ஒரு ரூட் இருக்கு, ஒரு வேர் இருக்கு என்பதை நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாமே வெளிப்பிரகாரமா பார்த்து வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம சகல காரியத்தை செய்யறோம். ஆனா மறைக்கப்பட்ட இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டோம். ஒரு மரத்துல கனி வரலன்னா அது இலையோட பிரச்சனையா, இல்ல இந்த ஸ்டெம்மோட பிரச்சனையா? இல்ல, இது பிரச்சனை என்னன்னா வேர். ஆமென். அப்போ வேருக்குள்ள பிரச்சனையை வேருக்கு ட்ரீட் பண்ணணும், வெளியில இருக்கிற கிளைக்கு இருக்கிற பிரச்சனையை கிளைக்கு ட்ரீட் பண்ணணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு அவிசுவாசமும் சரி விசுவாசிகளும் சரி வெளிப்பிரகாரமான பிரச்சனைக்கு வந்து வெளியில நம்ம வந்து சரி பண்ணிடுறோம். ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு நிறைய பேர் தெரியல. உள்ள இருக்கிற பிரச்சனைய, உள்ள இருக்கிற ஆத்மா ஏன் வந்து நான் எவ்வளவு காரியங்களை செய்ய எனக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு வந்து சமாதானத்தை தேடி இங்க எங்க ஜனங்க ஓடுறாங்க. ஆமென். பல கோவிலுக்கு போறாங்க, பல இடத்துக்கு போறாங்க. அதாவது என்னன்னா எப்படியாச்சும் ஆத்மாவில் சமாதானம் வந்துடணும். அப்ப இந்த ஆத்மா உள்ள வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கும்பொழுது அது வெளியில நம்ம என்னதான் பூசினாலும், வெளியில என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும், ஆராதிச்சாலும், ஜெபம் பண்ணாலும், இந்த எது பண்ணாலும் உள்ள இருக்கிற ஆத்மா இது இருளடைந்து இருக்கிறதுனால நம்மால வந்து அந்த சமாதானமா நம்மால வாழவே முடியும். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் வந்து இந்த சரீரம். ஆண்டவர் இந்த சரீரத்தை நம்ம கொடுக்குறாரு. இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா? ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது இப்படிதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப பியூரா இருக்கிறான். அவனுடைய வந்து வெளிப்பிரகாரமான பாடி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஜீவன் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊத்துறாரு. ஆமென். இப்போ வந்து ஆண்டவர் தம் சாயல்ல இதை அழகா படைச்சு அதுக்குள்ள என்ன பண்றாரு? சுவாசத்தை ஊதி இது வந்துருச்சு. இப்போ வந்து இது தண்ணி, இது ஆத்மாவா எப்போ மாறணும்னா இது என் தாக தீர்ப்பு பார்த்தீங்களா?
இது என் தாகத்தை தீர்க்குது பார்த்தீங்களா? நான் குடிக்கும் பொழுது இது ஆத்மாவா மாறும். எனக்குள்ள இருக்கிற ஆத்மா அது பல பேருடைய தாகத்தை தீர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் இந்த ஆத்மாவை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த ஆத்மா யாருடையது? தேவனுடையது. அப்ப இது தேவனை போலதான் இருக்கும். இது தேவனுடைய குணாதிசயத்தை தான் விரும்பும். இந்த ஆத்மாவுக்கு நீங்க வந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்தா இந்த ஆத்மா ஏத்துக்காது. ரீசன் என்ன? இந்த ஆத்மா யாருது? தேவனுடையது. இந்த சரீரத்துக்கு எது வேணா நீங்க கொடுத்துடலாம். ஆனா இந்த ஆத்மாவுக்கு வந்து நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் இந்த ஆத்மா வாழும். ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் மட்டும்தான் தீர்வு. இந்த ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் மட்டும்தான் பதில் செய்ய முடியும். நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரி எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு இந்த உலகத்துல ஏன் ஆண்டவர் அடிக்கப்படணும்? ரத்தம் ஏன் சிந்தப்படணும்? ரீசன் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவை ஆண்டு ரத்தம் இல்லாம இந்த ஆத்மாவை மீட்பதற்கு முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஆத்மாவை இந்த ஆண்டவர் இந்த ஆத்மாவை கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தின் பாவம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு இதுக்குள்ள வந்து இப்படி பரிசுத்தம் பல பேர் தாகத்தை தீர்த்து கொண்டிருந்த இந்த ஆத்மா இப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாவம் வந்து உள்ள வந்து இப்ப குடிக்க முடியுமா? இத குடிக்கலாம், எங்கன்னா கீழே இருக்கிறது குடிக்கலாம். இப்ப பாவம் கலந்து 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இப்போ மாம்ச இச்சை, இப்ப அசுத்தம், காம விகாரம், துர்சிந்தனை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, பண ஆசை, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்காத, இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆத்மா என்னாச்சு? பாவமாயிடுச்சு. இப்போ வெளியில சூப்பரா தான் இருக்கு. இப்போ வெளியில வந்து இது வந்து கரை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வெளியில வந்து இது கரை ஆயிடுச்சுன்னா, வெளியில இது கரை ஆயிடுச்சு, இதை தொடச்சிடலாம். ஆனா வந்து இதை என்ன பண்ணலாம்னா, நம்ம தொடச்சி எடுத்துட்டா ஒரு பேப்பர் பண்ணுங்க. சாரி, ஓகே. இந்த வெளியில இருக்கிற இந்த பாத்திரத்தை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும்? போயிடும். ஓகே. ஸோ வெளியில இருக்கிற பாத்திரத்தை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா இது போயிடும். ஆனா உள்ள இருக்கிற இந்த பிரச்சனைய நம்ம சரி சரியாமையே நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வெளியில இருக்கிற சரீரம் ஒவ்வொரு வாரம் நம்ம வரும்போது நம்ம சுத்திகரிச்சுட்டு நம்ம உள்ள வந்து கசப்பு இருந்தாலும் வெளியில வாங்க நல்லா இருக்கீங்களா, சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, சோத்திரம் பிரதர், உங்களுக்கு பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா இவன் போயிட்ட உடனே உள்ள இருக்கிற வந்துடும், அவன் கிடக்குறான் அப்படின்னு. இப்ப வெளியில இருக்கிற வாங்க சோத்திரம் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, இவங்க மூஞ்சில யார் தான் முடிச்சோன்னு தெரியல அப்படின்னு உள்ள இருக்கிறத பேச. அதாவது நீங்க இந்த பாத்திரம் வந்து போய் ஊழியம் செய்யும், இது போய் பல பேர் ஊழியம் செய்யும், இது வெளியில பாக்குறோம். ஏன்னா வெளியில ஆண்டவர் உள்ள தெரியுங்களா ஆராய்ந்து அறிகிறார்ல, வெளியில இருக்கிறத வந்து மனுஷன் பாக்குறான். இப்போ வெளியில பார்த்துட்டா இது சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இது ஊழியம் செய்யும் போது இது ஊழியம் செய்யும். ஆனா இதோட தாகம் தீர்க்கப்படவே படாது. இது போயிட்டு ஜபம் பண்ணோம், ஆனா அந்த ஜபத்துல ஒரு மகமே இருக்காது. இது போய் ஜபம் பண்ணா இன்னும் பிரச்சனை பெருசாதான் மாறிடும். இது போயிட்டு ஒரு பிசாசு வந்து இது கலைக்கு விட்டு என்ன பண்ணோம், 7 பிசாசா நீங்க வேதத்துல பார்த்துக்கலாம். எனக்கு பவுலும் தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், நீ யாரு? அப்போ இந்த பாத்திரம் என்ன பண்ணும், போயிட்டு குடிங்க ப்ளீஸ் குடிங்க. இப்போ உள்ள இருக்கிறது பாத்திரத்தினால நம்ம வந்து குடிக்க மாட்டோம். ஆனா இப்போ வந்து இது போய் ஊழியம் செய்ய 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 என்ன ஆகும், இது வந்து ஊழியம் செய்யும், ஆனா இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதை எப்படி சார் எடுக்கிறது? இது இந்த உஜாலா கம்பெனிக்காரனே வந்தா கூட இதை எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா இது கலந்துச்சு, இது கரெக்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க வந்து எதை பண்ணாலும் வந்து இதை வந்து மாற்ற முடியாது. சில பேர் இந்த ஆத்மாவில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு சினிமாவுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டோம்னா வந்து சமாதானம் ஆயிடலாம், சினிமாவுக்கு போவாங்க. ஆனா வந்து அங்க வந்து இதை விடுதலை ஆக்க முடியாது. சரி, ஒரு தம்மு போட்டு
ஒரு 2 கோட்டர் அடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் காலையில எழுந்து பார்த்தா மறுபடியும் அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது, இவன் வந்து என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும், மாலுக்கு போகலாம், இதுக்கு போகலாம், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்ல பெட்டு மேட், இந்த லேட்டெக்ஸ் நல்ல மேட்ரஸ் போட்டு வச்சிருந்தாலும் உள்ள இருக்கிற பிரச்சனைனால அவனுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஹல்லேலூயா. அப்போ உள்ள இருக்கிற பிரச்சனையை ட்ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாதனால என்ன பண்றாங்கன்னா, வெளிப்பிரகாரமா இருக்கிற பாத்திரத்தை கழுவி என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறத பத்தி கவலைப்படுறது. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, உள்ள பிரச்சனை இருக்கு, நான் எவ்வளோ சமாதானமா குடும்பத்துல சந்தோஷமா வாழ நினைக்கிறேன், ஆனா ஏன் என்னால முடியல, நல்லா தான் ப்ரேயர் பண்றேன், நல்லா தான் ஆராதிக்கிறேன், நல்லா தான் காணிக்கை கொடுக்குறேன், உள்ள பிரச்சனை. ஹல்லேலூயா. அதனால ஒரு வசனம் சொல்லுது, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தும்படி பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தப்படுத்து. ஆமே. அப்போ இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த ஆத்துமா. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா தான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்து. ஆமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? உங்க சரீரத்தை கொல்லுகிற மனுஷனுக்கு நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்மாவை நரகத்துல தள்ளுகிற தேவனுக்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. தேவ தூதருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? What is the difference between devil, angels and us? அவங்க விங்ஸ் இருக்கு, உங்களுக்கு விங்ஸ் இல்லையா? சரி, வேற? அவங்க துதிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம தூங்கிட்டே இருக்கணும். அடுத்தது டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, Book of Hebrews chapter 1 verse 4. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். இங்க பாருங்க, தேவதூதர்களை காட்டிலும் இவர்கள் யாரு? நம்ம. ஆமே. மறுபடியும் சத்தமா படிங்களா, மைக்ல படிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும். இப்போ தேவ தூதர்களிலும் ஆண்டவர் மனுஷனை விசேஷிதமாக படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, தேவ தூதர்களுக்கு ஆத்மா இல்ல. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் மனுஷனுடைய பலம் உள்ளவர்கள். தேவ தூதர்கள் மனுஷனை காட்டிலும் சகலத்திலும் அவர்கள் பலன் உள்ளவர்கள். வசனம் சொல்லு, தேவ தூதர்களும் சற்று சிறியவன நம்ம படிக்கலாம். அப்போ மனுஷனை காட்டிலும் ஒரு படி தேவ தூதர்கள் பலம் உள்ளவர்கள். ஆனால் தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு பொக்கிஷம், தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் நீங்க படிங்க. எப்படி எனில், நல்லா கவனிங்க, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார். அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? தூதர்களை பார்த்துட்டு, நீ என்னுடைய காபிரியல், அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் போய் உதவி செய்வார், கீழ்ப்படிவார். ஆமென். தூதர்கள், திரளான தூதர்கள் முகங்களையும் பாதங்களையும் மூடிக்கொண்டு நம்மை காட்டிலும் பரிசுத்தத்தோடு நம்மை காட்டிலும் மேன்மையா ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர், நீ என்ன ஆராதிக்கிறல, அதனால நீ என் மகன் ஆண்டவர் எந்த தூதரையும் பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா. அப்ப தூதர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்களேன். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவன் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறாங்க. அப்போ தூதர்கள் யாரு? யாருக்கு பணிவிடை ஆவிகள்? ஆத்துமாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா.
நல்லா யோசிச்சுங்க. இப்ப ஆண்டவருடைய ஆத்மா நமக்குள்ள வந்ததுனால இப்ப நம்ம ஆண்டவருடைய சாயல் அவர் எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தூதர்கள் பணிவிடை செய்யும்படியா ஆண்டவர் யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு? ஆனா இந்த தூதர்களுக்கு சந்தோஷ்க்கு முன்னாடி இருக்கிற ரெவரண்டோ, சந்தோஷ்க்கு முன்னாடி இருக்கிற பிஷப்போ, சந்தோஷ்க்கு முன்னாடி இருக்கிற பாஸ்டரோ இது எதுவுமே தெரியாது. சந்தோஷ்க்கு அப்புறமா இருக்கிற பிடெக்கோ, சந்தோஷ்க்கு அப்புறமா இருக்கிற எம்டிஓ, பிடிஹெச்ஓ எதுவுமே தெரியாது. இந்த தூதர்களுக்கு சந்தோஷ ஊழியம் எதுவுமே தெரியாது. இந்த தூதனுக்கு என்ன தெரியுமா தெரியும்? சந்தோஷ ஆத்மா மட்டும் தான் தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா சரியா இருந்துச்சுன்னா, இந்த சந்தோஷ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டானா இந்த தூதர் எப்படி இருந்தாலும் வந்து உதவி செஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. நேற்று தினத்துல இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும் போது இதை குறித்து நான் வந்து சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே என் ஆத்மாவை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நேற்று ஒரு 3 மணிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இந்த பேனர் வந்து போன வாரமே போட்டுட்டோம். போன வாரமே போட முடியாமல் இருந்துச்சு. இந்த ஊர்லயே 4-5 வெல்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம மெய்யூர்ல 2-3 வெல்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தோன்னா இது எதுவுமே பண்ணவே முடியல. அப்போ நான் 3 மணிக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர்லாம் இதை அரேஞ்ச் பண்ண முடியும். இதையும் வந்து ஆண்டவரே இந்த நீங்க சொல்லியிருக்கீங்க தூதர்களை எனக்கு பணிவிடைக்காரர்களாக சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, இந்த தூதர்கள் இன்னைக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லி, ஆண்டவரே இது எல்லாத்தையும் நீங்க தான் சரி பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்க தான் சரி ஆக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7 மணி தான் இங்கே வந்து கிளம்புனேன். நான் 7 மணிக்கு கிளம்பி சரி அந்த வெல்டர் வந்து லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம மறுபடியும் வருவோம் போல அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் வந்து இன்னைக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பல முறை இப்படி சொல்லி தான் யாருமே வரல. இன்னைக்கு முடியாது, சரி ஈக்காடு சைடு அப்படி போயிட்டே இருந்தேன். திடீர்னு அங்கே ஒரு வெல்டிங் ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த 10க்கு 11 ஃப்ரேம் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அவங்க ஒரு ரேட் சொன்னாங்க. சரி இன்னைக்கு அவங்க ஏன்னா கடை எடுத்து மூடிட்டாங்க, அந்த வெல்டிங்லாம் எடுத்து வச்சுட்ட உடனே சரி திருப்பி இன்னைக்கும் முடியாது போலன்ட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கே நம்ம விக்கி இருந்தான் பார்த்தீங்களா, அந்த தம்பி வந்திருந்தான். வந்து அண்ணா வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு போனோடனே சரி போய் டீ குடிச்சிட்டு இது மாதிரி பேனர் போடணும்டா ஆனால் சொல்கிறதானேன்ட்டு அதே கடைக்கு எனக்கு கூட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச கடை தானே வானாட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சவங்க அவங்ககிட்ட கேட்டோம் இது மாதிரி ஒரு 10க்கு 11 பேனர் போடணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வர வச்சு இதை வந்து ஃபுல்லாத்தையும் வந்து வெல்டிங் அடித்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சோம். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இது மாதிரி இதை டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அவங்க யோசிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்குன்னு சொல்கிறதுனால உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் தடையாக இருந்தது. 4 மணி நேரத்தில் முடிச்சு அங்கேருந்து இந்த 5 கம்பியை தூக்கி பைக்கில் வச்சுட்டு அங்கேருந்து வந்து வர வழியிலலாம் எல்லாம் வந்து பின்னாடி ஒரு துணியை கட்ட வைத்த அந்த துணி இருட்டாக எதுவுமே தெரியல, எப்படிதான் இதெல்லாம் வருவோம் தெரியல. ஆனால் நான் 100% சொல்லுவேன், எங்களுக்காய் தூதர்கள் வேலை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இது வந்து இதை போட்டு இதை கிளிப்பு போட்டு இன்னைக்கு நல்லா இருக்கா பேக்ரவுண்டு? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஆத்மா சரியாயிடுச்சுன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தூதர்கள் ஆண்டவர் இறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஆத்மா சுத்தப்படுமானால் ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மத்தேயுல ஆண்டவர் வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. இந்த 40 நாள் உபவாசத்துல அவர் ரொம்ப பசியா இருந்த வசனம் சொல்லுது, அவர் பசியா இருந்தா அதுக்கப்புறம் 3 முறை பிசாசு என்ன பண்றான், ஆண்டவர் வந்து சோதிக்கும். நீ தேவனுடைய குமாரனானால் இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு. இதை ஜெயிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். நல்லா பாருங்க, உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஆமென். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? எப்பொழுது பிசாசை நம்ம விரட்டி அடிக்கிறோமோ, எப்பொழுது இந்த ஆத்மா சுத்தப்படுத்தப்படுகிறதோ ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்புவதற்கு இடம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் நம்ம ஏன் போராடிட்டு இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில பல பேர் வந்து போராடுறாங்க, ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க, சமாதானத்துக்காக போராடுறாங்க, ஆசீர்வாதத்துக்காக போராடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பிசினஸ் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க ஆத்மாவை சரி பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான பிசினஸ் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுக்கும். தூதர்கள் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தூதர்கள் உங்களுக்கான கிளைண்ட்ஸை உங்க கடைக்கு கொண்டு வருவாங்க.
தூதர்கள் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர்கள் யாருக்காக பணிவிடை செய்யும் ஆவிகளா இருக்கிறாங்கன்னா இந்த ஆத்துமாவுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளா இருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. அப்ப தூதர்கள் வருகிற இடங்கள்ல ஆண்டவர் சகலத்தையும் சரி பண்ணுவார். அவங்க வந்து சகலத்தையும் நமக்காக யுத்தம் செய்கிறான். ஒவ்வொரு தூதனும் யுத்தத்தை பண்ணுகிற தூதர் நமக்காக இருக்கிறாங்க. நம்மை பாதுகாக்கிற தூதர் நமக்காக இருக்கிறாங்க. நீங்க அமைதியா இருந்து உங்க ஆத்மாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க ஆத்மாவை நீங்க சரி பண்ண ஆரம்பிங்க. உங்க ஆத்மாவுக்கு உண்டான காரியத்தை நீங்க சரி பண்ணுங்க. ஆண்டவர் தம் தூதர்கள் அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. அப்ப இந்த ஆத்மா நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையா இருக்கும்போது இது வெளி பிரகாரத்தை என்ன பண்ணாலும் இது என்ன ஆகாது? சுத்தமாக. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. யாக்கோபு ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க ஓகே, இந்த யாக்கோபு குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஹோப் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல வந்து யாக்கோபை வந்து 28ஆம் அதிகாரம், சாரி, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், இது 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, இப்போ இவர் என்ன பண்றாரு? இது வானத்திற்கும் பூமிக்கும் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இது என்னவா வெளிப்படுது? சொல்லுங்களேன். இது என்ன நடக்குதுங்க? கவனிங்க ப்ளீஸ், லிசன். ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆமே, ஆண்டவர் பேசிட்டு இருக்காரா அவங்க கிட்ட? ஆண்டவர் நம்மளுக்கு உறவாடுகிறாரா? ஓகே, சோ இது என்ன ஆகுதுன்னா இது என்னது? ட்ரீம், சொப்பனம், கனவு காண்றாரு. என்ன கனவுனா, இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும். இப்ப இந்த கனவு வந்தவொடனே வாழ்க்கை சரியாயிடுச்சானா அது சரியாகல. இந்த கனவு வந்த உடனே தேவதூதர்கள் வந்துட்டாங்களானா அப்படின்னா வரல. இதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துச்சு. என்னன்னா இதே 35ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா 2ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி அந்நிய தேவர்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களை வஸ்திரங்கள் மாற்றுங்கள். அடுத்தது 4ஆம் வசனத்தை நீங்க கடைசியா நீங்க படிச்சீங்கன்னா யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உதைத்து போட்டான். இப்போ யாக்கோபு என்ன பண்றாருன்னா இவங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் பாவத்தை எல்லாத்தையும் வந்து இது கலெக்ட் பண்ணி இந்த ஆத்மாவை சரி பண்ண உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா 6ஆம் வசனத்தை படிக்கல. கானான் என்னும் பெத்தேல் என்னும் வந்தார்கள். ஆமென், ஹalleluya. இப்போ 12ஆம் அதிகாரத்துல இவர் கனவு காண்றாரு, தேவ தூதர்கள் வரும், ஏறுகிறதும் இறங்குறதுமா. ஆனா இது எப்போது நிறைவேறுச்சுன்னா இவர்கள் பாவத்தை, இவருடைய அக்கிரமத்தை எல்லாத்தையும் அந்த கர்வாலி மரத்தை கீழே புதைத்து போட்டு இந்த ஆத்மாவை சரி பண்ண உடனே இவங்க பெத்தேலுக்கு போறாங்க. ஹalleluya. அப்ப இன்றைக்கு இந்த பெத்தேலின் அனுபவம் நமக்கு வரணும். தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க இந்த ஆத்மாவை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆத்மாவில் இருக்கிற இந்த கரையை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான காரியத்தை தேவ தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற அந்த காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென், ஹalleluya. அப்போ இதுதான் நான் முதல் வசனத்தை படிச்சது போல, பிரியமானவனே, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்கிறது போல உன் ஆத்மா வாழணும் சொல்ல, இந்த ஆத்மா வாழ்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது எல்லாவற்றையும் வாழ வச்சு. ஆமென், ஹalleluya. இந்த ஆத்மா சரியாயிடுச்சுன்னா இது எல்லாவற்றையும் அது சரிப்படுத்திடும். ஹalleluya, ஹalleluya. அப்போ இன்றைக்கு இந்த ஆத்மாவை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்?
இந்த ஆத்துமா நமக்குள்ள உயிரோட இருக்கா, இல்ல முன்னாடி ஊத்துல தண்ணி மாதிரி இருக்கா, இல்ல இப்படி இருக்கிறான்றத வந்து நம்ம சாதாரண மனுஷனால இதை கணக்கிடவே முடியாது. அப்போ முதல் காரியம், இந்த ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ள தீட்டுப்பட்டிருக்கு, இந்த ஆத்மா மற்றவங்க பயன்பட முடியலன்னா முதலாவது இது வந்து இது அன்ஹெல்தியா இருக்கு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஆத்மா சரியில்லைன்னா அவங்களால வந்து தனியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்மா இருள் அடைஞ்சிச்சுன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம் உங்களால ஜெபிக்க முடியாது. சில பேர் சொல்றீங்க, நான் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் பண்றேன், நான் வந்து 10 மணிக்கு ஒரு ஜெபக்குழு ஜெபிக்கிறாங்க, 11 மணிக்கு ஒரு ஜெபக்குழு ஜெபிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் பண்ணுவேன். வேற என்னென்ன ஜெபம்? ஆல் நைட் ப்ரேயர், ஹாஃப் நைட் ப்ரேயர், மிட் நைட் ப்ரேயர், அமாவாசை ஜெபம், இது எல்லாத்துல கலந்துக்கலாம். இப்படியே கலந்துக்கலாம், சூப்பரா கலந்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஆத்மாவால தனியா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட முடியாது. இப்படியே வர நான் நல்லா ஜெபிப்பேன் பிரதர், நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நேர்முகங்கள் பட்டுனா ஜெபிச்சுட்டே இருப்பேன். இந்த ஆத்மா இது கரைப்படுத்தப்பட்டுச்சுன்னா இது ஜெபிக்கும். ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உத்தரப்பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படிலாம் என்ன பண்ணோம்? உலகத்துக்காக ஜெபிக்க, இதுக்காக ஜெபிக்கும். ஆனா இந்த ஆத்மா ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு தேவ சமூகத்துல உட்கார்ந்து 1/4 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா பாருங்க. ஹல்லேலூயா. தேவைக்காக ஜெபிக்கிறது ஜெபமே இல்லை. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கப்படவே இல்லை. நம் முன்னோர்கள்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு ஒரு காரியத்தை பண்ண தேவைகள் வந்து இருக்குதான். நீங்க ஆண்டவர் வந்து ஜெபம் சொல்லி கொடுத்தாருல, ஜனங்கள் ஜெபம் சொல்லி கொடுத்தாருல, அது எப்படிப்பட்ட ஜெபம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அதிகாரத்துல இருக்கு? 5ஆம் அதிகாரம் படிங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஆறாம் அதிகாரம். நீ ஜெபம் பண்ணி 9ஆம் வசனம் விதமாவது இங்க பாருங்க, நல்லா கவுண்ட் பண்ணுங்க. இது ஆத்மாவுக்குண்டான ஜெபமா இல்ல வந்து சரீரத்துக்கு உண்டான ஜெபமா? நீங்க வந்து இந்த பிரைட் பாயிண்ட்ஸை நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், எங்கள் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, எதுக்கு உண்டான ஜெபம்? ஆத்மாவுக்கு உண்டான ஜெபம். அடுத்தது, உம் ராஜ்யம் வருவதாக, எதுக்கு உண்டான ஜெபம்? ஆத்மாவுக்கு உண்டான ஜெபம். அடுத்தது, உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக, இது யாருக்கு உண்டான ஜெபம்? சொல்லுங்களேன். ஆத்மா. அடுத்தது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரு, இது எதுக்கு உண்டான ஜெபம்? சரீரத்துக்கு உண்டான ஜெபம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இது ஆத்மாவில எடுத்துக்கலாம், சரீரத்துக்கு உண்டான ஜெபம்னு வச்சுக்கலாம். அடுத்தது, எங்கள் கடனாளிகளுக்கு, இது எதுக்கு உண்டான ஜெபம்? ஆத்மாவுக்கு உண்டான ஜெபம். அடுத்தது, கடன்னா வெறும் காசு மட்டும் இல்லை, நமக்கு செய்த தப்ப வந்து நமக்கு விரோதமா செஞ்ச அந்த துரோகத்துக்கு ஈடா நம்ம செய்யாதபடிக்கு நம்ம மன்னிக்க வேண்டும்படியா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபிக்க வைக்கிறாரு. அடுத்தது, எங்களுக்கு மன்னியும், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவு. கிட்டத்தட்ட 10 பிரேயர் பாயிண்ட். இந்த 10 பிரேயர் பாயிண்ட்ல ஒரு பிரேயர் பாயிண்ட் மட்டும்தான் இந்த சரீரத்துக்கு உண்டான. லிசன் ஒரு 1/2 மணி நேரம் தான், ப்ளீஸ் லிசன். ஓகே, இந்த 10 பிரேயர் பாயிண்ட்ல நமக்காக ஜெபிக்க சொல்லும்படியாய் நமக்கு இருக்கிற நம்ம தேவைக்கு எத்தனை பிரேயர் பாயிண்ட்? ஆத்துமாவுக்கு எத்தனை பிரேயர் பாயிண்ட்? 9 பிரேயர் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்க தேவை, உங்க பரமபிதா உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, அவனை உருவாக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த மனுஷன் கிட்ட இவன் என்ன செய்வான்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, இவன் என்னவா மாறுறான்னு ஆண்டவர் பார்க்கறாரு.
ஹalleluya. ரட்சிப்பு இவனை என்ன செய்ய வைக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்ல. இந்த ரட்சிப்பு இவனுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருது, இவன் எப்படி வெளிப்படுகிறான். ஹalleluya. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும்னா நம்ம லாங் செஸ் நோட் ஃபுல்லா எழுதுவோம். இது வேணும், அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், ஏசி வேணும், இது வேணும். ஆனா என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவரே, இதுதாங்க ஜெபம். ஹalleluya. இன்னைக்கு இந்த ஜெபத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல தேவதூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. தேவதூதன் உங்களுக்காக வந்து பணிவிடை செய்வாங்க. நீங்க எந்த வீட்டை போய் நிக்கணும்னு அவசியமே இல்லை, எந்த வீட்டு வாசப்படியில போய் நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. இத வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளே போராடிட்டு இருக்கோம். அந்த அலாவுதீன் அந்த விளக்கு அதை தேய்ச்சாதான் என்ன பண்ணோம், அது மாதிரி இத ஜெபிக்க இந்த ஆத்துமாவை சரி பண்ணலன்னா என்ன ஆகும், தேவதூதன் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. நான் சொல்றேன், நீங்க படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஹalleluya. நீங்க டிராவல் பண்றீங்க, வேலை செய்யறதுல வேலை செய்யறீங்க நிறைய பேர். உங்களுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கணும்னா, உங்களுக்கு உண்டான காரியங்களை தேவதூதன் செய்து முடிக்கணும்னா உங்க ஆத்துமாவை சரி பண்றேன், மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு கிளீன் பண்றேன், இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்றேன். இந்த ஆத்துமாவை வச்சு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. இது யாருடைய தாகத்தை தீர்க்க முடியாது. ப்ளீஸ் குடிங்க, 10 லட்சமா கொடுக்குறேன். ஏமா சூப்பரா அழகா இருக்க கலரு, யாருடைய தாகத்தை தீர்க்காது. ஆமென். இது போயிட்டு தீர்த்தாலும் இது பிரச்சனை தான் உண்டு பண்ணும். சில பேர் பார்த்தா வாய் தந்தாவே வந்து சண்டை தான் வரும், பார்த்துருக்கீங்களா? ஹalleluya. இந்த ஆத்துமாவை சரி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அப்ப யோசிப்பா, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல என்னால ஒரு 1/2 மணி நேரம் தேவையை சொல்லாம, ஆமென், என்னுடைய விருப்பத்தை சொல்லாம, ஆண்டவரே என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு வச்சு உங்களால ஜெபிக்க முடியுதான்னு பாருங்க. நீங்க நினைப்பீங்க இது வந்து சாத்தியம் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனா பல மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இருதயத்தை ஊற்ற அவர் பாரத்தை ஊற்ற வசனம் சொல்லுது, அவருடைய என் பாரத்தை நீங்க எடுத்துக்கங்க, என் சுகம் என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாக இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க, என் பாரத்தை எடுத்துக்கங்க. அவருடைய பாரத்தை இன்னைக்கு ஊற்றணும் விரும்புறாரு. ஆனா இந்த பாத்திரம் வந்து ஆல்ரெடி இந்த காரியத்தில் நிரம்பி இருக்கிறதுனால இது போயிட்டு மாற்றத்தை உண்டு பண்ண முடியல. ஹalleluya. முதலாவது, இந்த பாத்திரம் அழுக்கா இருந்துச்சுன்னா, இந்த ஆத்மா அழுக்கா இருந்துச்சுன்னா இதால ஜெபிக்கவே முடியாது. ஹalleluya. இப்போ இந்த இன்னையில இருந்து உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவரே என்கிட்ட என்ன விரும்புறீங்க, நான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சரி பண்ணுவார். இந்த கசப்பு இருக்குல்ல, கொஞ்சம் இருக்குல்ல, இது கொஞ்சம் எடுத்துடுங்க. ஹalleluya. இதுதான் ஒருத்தன் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரான், வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து அந்த 10 கட்டளைகள் மோசே கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ வந்து சிறு வயதுல இருந்து நீ பாவம் செய்யாம இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 படிங்களா, 18 வருஷம் 18ஆம். அடுத்த வசனம் பண்ணீங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக. இப்ப ஆண்டவர் இந்த கட்டளைங்கெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாதுன்னு சொன்னோன்னே இவனுக்கு செம்ம கெத்தாயிடுச்சு. என்னன்னா, ஆண்டவர் இது எல்லாம் என் சிறு பிராயம் முதல் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இவனுக்குள்ள ஒரு பிரச்சனையை பாக்குறாரு. என்னன்னா, இவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான், ஆனா ஒரு சின்ன அந்த வசனம் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னன்னா, ஆகிலும் அப்படின்னு அந்த வசனம், அது இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இப்ப ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சரியா பண்றேன், ஆனா உங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இவன் வந்து ஐஸ்வர்யத்தை குறிச்சு நீங்க ஐஸ்வர்யவான், அது வசனம், அதுக்கு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜன் பிரவேசிக்க முடியாதுன்னு. அது வந்து என்ன அர்த்தம்னா,
ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறான் பாத்தீங்களா? சில பேர் வந்து இந்த ஐஸ்வர்யத்தையே நம்பி இருப்பான். காலை தோறும் அப்படி கிருபைக்கு புதிதா இருக்கு, இந்த கிருபை எனக்கு வேணும்னு நினைக்க மாட்டான். இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எங்க போயிடுவேன்? இந்த அடுத்த 10 வருஷத்துக்கு நான் சொல்றேன், அவர் கிருபை இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. ஹல்லேலூயா. அவர் கிருபை. ரீசெண்டா என் ஃப்ரெண்டோட ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். நான் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறேன் என்ன தெரியுமா? எனக்கும், என் மனைவிக்கும், என் பிள்ளைக்கும், என் டாடி மம்மிக்கும், எங்கள் உற்றார் உறவினருக்கும், எங்கள் சபைக்கும் நான் சேர்ந்து ஜெபிக்கிற காரியம் என்னன்னு, ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சரீரம் கெட்டு போகாம, இந்த கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகமாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய லக்ஸரி லைஃப் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுமா? என் ஃப்ரெண்டோட போஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு ஊழியம் பண்ணியிருந்த ஒரு மனுஷன் சிவாசத்திரத்தில், அவர் தகப்பனாருக்கு லிவர் பிரச்சனை, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 28 லட்சம் ஆகுது. எப்போ சம்பாதிக்கிறது? நம்ம பல கோடிகள் உள்ள போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆமே. ஹல்லேலூயா. லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா? வயிறு நல்லா இருக்கா? பேசுறீங்களா? நடக்கிறீங்களா? கிருபையானவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தன் வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆஸ்திகள் இருந்தாலும் அந்த ஜீவன் உதவாது. எத்தனையோ சினாரிகளை பார்த்துருக்கிறோம். ஜெயலலிதாமா அவ்வளோ பெரிய ஆஸ்தி வச்சிருந்தாங்க, கடைசியில ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இதை பின்னாடி ஓடவே மாட்டோம். இதை நம்ப மாட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு நீங்க வந்து லிவர் பிரச்சனை வச்சுக்க, எவ்வளவு சம்பாதிச்சு நீங்க செலவு பண்ணுவீங்க? பணம் 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 ஓடுறோம்ல, பணத்தை சம்பாதிக்கணும் ஓடுறோம்ல, எவ்வளவுதான் நீங்க வந்து பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் போதுங்க. ஹல்லேலூயா. அவர் முதலாவது ஒரு மனுஷன் அவன் ஆத்மாவில் கரை இருந்துச்சு, ஆத்மாவில் பிரச்சனை இருந்துச்சு, அவனால ஜெபிக்க முடியாது. ரெண்டாவது, இந்த லூக்கா இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை படிங்க. இது என்னன்னா, தேவதூதர் வந்து மரியாளுக்கு சொன்ன உடனே இந்த மரியாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாங்க? என் ஆவி என் ரட்சகராகிய தேவனுக்கும் களி கூறுகிறது. இங்க பாருங்க, இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இந்த ஆவி வந்து சந்தோஷப்படும், இந்த ஆவி துக்கப்படும். ஆமே. ஒருத்தர் திட்டினா இந்த ஆவி வந்து சோர்ந்து உட்காந்துரும். ஒருத்தர் வந்து நீ சூப்பரா இருக்குன்னு சொன்ன இந்த ஆவி வந்து சந்தோஷப்படுறோம். இப்ப ஆவி வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இந்த ஆவி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருக்கும். ஆமே. 46ஆம் வசனம் பண்ணீங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை, ஆவி என்ன பண்ணுச்சு? களி கூறுச்சு. ஆத்துமா என்ன பண்ணுது? ஒருத்தனுடைய ஆத்மா சரியில்லைன்னா அதை அவன் அந்த ஆத்மா ஆண்டவரை மகிமைப்படுத்தவே படுத்தாது, குறை பேசிட்டே இருக்கும். ஆமே. இல்லாததை குறிச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாது. எனக்கு இது இருக்குன்னு சந்தோஷப்படாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் பைக் கார்ல போயிட்டே இருந்தான், நல்ல லக்ஸூரியஸான கார். மேலே ஒரு 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 பிரைவேட் ஜெட் அப்படியே பார்த்துச்சான் மேலே. அதை பார்த்த உடனே சார் எனக்கு இப்போ அந்த ஃப்ளைட்டு கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நினச்ச நேரத்தில் நான் ஃப்ளைட் பறப்பனேன் அப்படின்ட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பைக்கில் போயிட்டு வரலாம். ஒரே வெயிலாம், திடீர்னு வரும்போது மழை அடிக்குதான். அப்போ வந்து யோசிச்சானா, ஓகே ஸோ நம்ம வந்து இந்த மழையிலும் வெயிலையும் நனையாமல் நம்ம போகிறோம், பக்கத்தில் கூட நினச்சிட்டு போகிறானே அப்படின்ட்டு அதை பார்க்கும்போது பைக்கில் போகிறவன் இந்த மழை வெயிலையும் ஒருத்தர் சைக்கிளில் ஸ்லோவாக மறிச்சு நம்மளாம் புருன்னு ஓட்டிகிட்டு போயிடுவோம், ஒருத்தர் சைக்கிள் மறிச்சுட்டு வரானே அதை பார்த்து வந்து கஷ்டப்பட்டான். சார் பரவாயில்ல, கடவுள் நமக்கு இந்த பைக் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த சைக்கிளில் போகிறவன் கஷ்டப்பட்டானா, இந்த சைக்கிளில் போகிறவன் வந்து அப்படி பார்த்துச்சே என்னடா சைக்கிள் எல்லாம் பைக்கில் போகிறான்னு பார்த்தோன்னே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான். அந்த நடந்து போயிட்டு நம்ம பார்த்தோம்ச்சா நமக்கு சைக்கிளாக சரி நம்ம சீக்கிரமாக போய்டும், இந்த மழையில் அவர் எப்போ போய் வீட்டுக்கு போய் சேர்றது அப்படின்ட்டு நடந்து போகிறவன் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டார். அந்த நடந்து போகிறவர் சார் இவங்கெல்லாம் சைக்கிளில் போயிட்டாங்க, நமக்கு எதுவுமே இல்லைன்னா அங்கே ஒருத்தர் இந்த கால் ஊனமாக அந்த கட்டை வச்சுட்டு நொண்டி 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 நடந்துருந்தாங்க. அப்போ தான் யோசிச்சாரான்,
சார் நம்மளாச்சும் நடந்து ஓடியாச்சும் வீட்டுக்கு போயிடுவோம், இவர் எப்படி ஓட முடியும்? ஹல்லேலூயா. ஆத்துமா சரி இருந்துச்சுன்னா தனக்கு இருக்கிறத வச்சு அவன் சந்தோஷமா வாழ ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் அவங்களால சமாதானமா இருக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆத்துமா சரியில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா சரியில்லாதனால ஆனால் சந்தோஷமாவே இருக்க முடியல. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த ஆத்துமாவை நம்ம சரி பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவில் இருக்கிற பிரச்சனையை இந்த ஆத்துமாவை நம்ம சரி பண்ணிருக்கோம். இது நான் சேலஞ்ச் பண்ண, ப்ளீஸ் இது யாராச்சும் இந்த காரியத்தை எடுத்துருங்களேன். எடுக்கிறீங்களா? எடுக்கிறீங்களா? முடியுமா? சரி, இந்த இதுக்கு என்னதான் பிரச்சனை? குடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது நான் முடிக்கிறேன். ஆனா இந்த ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனை யாரு தான் எடுக்க முடியும்? இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆத்மா வந்து இப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன பண்றாருன்னா, இது சபைக்கு வரும். சபைக்கு வரணும். பல நேரங்களில் இது மூடி போட்டு வாயை மூடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, இது ஊத்தப்பட்டாலும் என்ன ஆகாது, நிரம்பாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நல்லா கவனிங்க. சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. நீங்க வந்துட்டு இப்படியே போவீங்க. கலர் சூப்பரா இருக்கா, அழகா இருக்கா, இப்படியே தான் இருப்பீங்க. ஆமென். இப்ப ஆவியானவர் ஆராதனை டைம்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் பொழுதோ இல்ல கூடி வரும்பொழுதோ என்ன பண்ணுவார்னா, ஆவியானவர் ஊற்றப்படுவார். மாறிடுச்சா? உடனே மாறாது. ஆமென். ஆண்டவர் இஸ் a lot of process. ஆண்டவர் கொஞ்சம் ஏன் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறார்கள், விட்டு விடக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? இங்க அதே பிரச்சனை ஊற்றப்படும் பொழுது இது கொஞ்சம் ஊற்றப்படும், இது ஃபுல்லா ஆயிடும். ஆமென். அப்ப இது கணுக்கால் அளவு ஒரு லெவல் இருக்கு, முழங்கால் அளவு ஒரு லெவல் இருக்கு. இது மூழ்கி மூழ்கி ஏன் நீச்சல் ஆடன்றது என்ன தெரியுமா? இதுல அப்படியே மூழ்கி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அங்கேயே ஒரு பிரச்சனத்தை ஊத்துறாரு, பிரச்சனத்தை ஊத்துறாரு. அப்போ ஒவ்வொரு முறை நம்ம வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அப்ப தேவ பிரசன்னத்தை பக்கல தேவ பிரசன்னம். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் பத்தல. ஏன்னா அந்த லெவல் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டம் ஆடுறோம் நம்ம, கொஞ்சம் நெஞ்சமான பேச்சா பேசுறோம், கொஞ்சம் நெஞ்சமான வைராக்கியமா இருக்கு நமக்கு. செத்தால நான் வரமாட்டேன், நீ செத்த உடனே எப்படி வருவ நீ? ஹல்லேலூயா. அப்ப இது ஊற்ற 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 என்ன ஆகுதுன்னா, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இது பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். தேவ பிரசன்னம் ஊற்றப்பட 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 இன்னும் ஊற்றி ஆண்டவர் ஊத்திட்டே இருக்கிறார். சபையில் ஆண்டவர் ஊத்திட்டே இருக்கிறார். ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் ஊத்திட்டே இருக்கிறார். இது ஊத்த 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 பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப 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 பரிசுத்த ஆவியானவர் இது ஊற்ற 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 இன்னும் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்க ஒரு பாயிண்ட் வரும். இது இப்ப என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. இதோட ஈஸியா பரிசுத்த ஆவி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இந்த ஆத்மாவை சரி பண்ணணும்னா இது யாரால முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கு ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில வந்துடும். பிசினஸ்ல குறைவா நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. தேவதூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. உங்க வேலை தேவதூதன் செய்வாங்க. ஆமென். உங்க படிப்பை தேவதூதன் படிப்பாங்க. அதனால நான் படிக்காம இருப்பேன் இல்ல, ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன வயசுல ஆண்டவரே அந்த ஆன்சர்லாம் அப்படியே வந்து எனக்கு நோட்ல வந்துடணும். ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் தான் பாவி போல அப்படி ஜெபம் பண்ணிருக்கேன். அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம்ல. ஆண்டவரே நான் எதுவும் படிக்க மாட்டேன், இது திறந்த உடனே அந்த ஆன்சர்லாம் அப்படியே அதனாலே நான் எழுதிடணும். அதுவும் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனா ஆண்டவர் அந்த கான்செப்டை புரிய வைப்பார். நம்ம கஷ்டப்படுற அந்த காரியத்தை நம்ம உதவி செய்வார். உங்க பிசினஸ் வந்து யாருமே உதவி செய்யல நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தூதர்கள் அனுப்பிட்டாருன்னா உங்களுக்கு முன்னாடி கேன்வாஸில் தூதர்கள் பண்ணுவாங்க. உங்க கிளைண்ட்ஸை தூதர்கள் கொண்டு வருவாங்க.
ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நீ பேசின வார்த்தை புரிஞ்சிச்சு? இந்த ஆத்மா நமக்கு விடுதலை. எத்தனை பேர் இந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் கண்களையும் மூடலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஆத்மாவில் ஒரு விடுதலை எனக்கு வேண்டாம்ப்பா. இன்றைக்கு ஆத்மாவில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஐ நீட் டெலிவரன்ஸ் டுடே. ஓ ஷகலா பாபா ரஹாந்தரமா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் மட்டும்தான் இந்த ஆத்மாவை விடுதலை ஆக்க முடியும். பிரச்சனை ஆத்மாவில் இருக்கும்போது சரீரத்தை நம்ம சரி பண்ணோம்னா ஆத்மாவில் விடுதலை உண்டாகாது. இன்னைக்கு அநேக பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்து பிரச்சனை சமாதானம் இல்லை, சமாதானமா இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க தேங்காய் உடைச்சிட்டோ இல்லை வந்து மெழுகுத்தி கொளுத்திட்டோ இல்லை வந்து சபைக்கு வந்துட்டு போயிட்டோ இப்படி பண்ணாலும் வந்து மாற்றம் உண்டாகாது. இன்னைக்கு ஆத்மா இது உண்மைங்க, இது சத்தியங்க. நான் வேதத்தை முன்னாடி வச்சு சொல்றேன். இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க கேட்க ஆரம்பிச்சு நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓ ஷாகா லமா மாமா ரமா சியாந்திரா. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எங்க ஆத்மாவில் பிரச்சனைன்னு தெரியும். வசனம் சொந்த வேசியோடு பாவம் செய்கிறவன் அவனோடு கூட ஒரே ஆத்மாவா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆத்மா வந்து ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கொண்டு இருக்கும்பொழுது, ஒருத்தர்கிட்ட அடிமையா இருக்கும்பொழுது, அது குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணாது, அது சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. அப்ப ஆத்மா ஒருத்தரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆத்மா ஏதோ ஒரு பழக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஆத்மா சோல் டைம் சொல்றாங்க. சோல் டைம் என்னன்னா ஆத்மா பிணை. அது கேமோட கூட இல்ல வந்து தவறான பழக்கத்தோடு கூட, டிவியில சீரியலோட கூட, சினிமாவோட கூட, போனோடு கூட இந்த ஆத்மா பிணைப்பு ஆகும்போது என்ன ஆகும்னா, இதுல ஒரு நிம்மதியா இருக்காது. God's purpose fulfill பண்ண முடியாது. நீங்க நிறைய பேர் அந்த சீரீஸ் பாக்குறீங்க. இந்த ஆத்மாவோட இந்த சீரீஸ் இந்த சீரியல்லாம் இணைக்கப்பட்டுருச்சுன்னா நமக்கு சமாதானமே இருக்காது, நமக்கு சந்தோஷமே இருக்காது. நீங்க நிறைய பேர் யூடியூப் சேனல், சில யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ அடிக்ஷனா இருக்கு. சினிமாக்கு அடிக்ஷனா இருக்கீங்க, சினிமா ஸ்டாருக்கு அடிக்ஷனா இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நம்மளை விடுதலை ஆகணும்னா, இன்றைக்கு கர்த்தர், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆத்மாவில் அவர் ஊற்றணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன்னா, என் ஆத்மா தேவனுக்கு மகிமை செலுத்துச்சுன்னு மரியாள் சொல்றதை போல இன்னைக்கு யோசித்து பாருங்க. என்னால ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க முடியுதா? என்னால தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீ கேட்க முடியுதா? இன்னைக்கு கேளுங்க சப்பா. இனிலேருந்து என் ஜெபம் மாறி. நான் சொல்றேன், இனி உங்க தேவைக்காக ஜெபிக்காதீங்க, உங்க தேவைக்காக ஜெபிக்காதீங்க. உங்க தேவை என்னன்னு அவர் அறிந்து இருக்கிறார். உங்க தேவை என்ன, உங்க தேவை உங்களுக்கே தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் நீட். அதனால தான் தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் வச்சிருக்கோம். வீட்டில் யூஸ் பண்ணாத பொருள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நம்ம பயன்படுத்த முடியாத பொருள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அந்த ரீசன் என்ன? எனக்கு என் தேவை தெரியல. உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உங்கள் தேவை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில உங்க ஆத்மாவை கொஞ்சம் சரி பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் உங்களை பிடிச்சு பின்னாடி இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆத்மா ஆண்டவரே உங்க பரிசுத்தம் உள்ளதான் மாறட்ட கர்த்தாவே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல ஆத்மாவை வாழ வச்சிருங்க. இன்னைக்கு செத்து கிடக்கிற ஆத்மா உணர்வு இல்லாம இருக்கா? தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஆத்மா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேதா? தேவனுடைய பிரசனத்துக்கு ஆத்மா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேதா? துணிகரா இருக்கா? இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் ஆண்டவருடைய இந்த கெட்டு போன ஆத்மா வச்சு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க உள்ள அந்த அழுக்க வச்சுட்டு நீங்க என்னதான் ஊத்துனாலும், நீங்க என்னதான் ஜெபிச்சாலும், நீங்க என்னதான் பண்ணாலும் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாது. அது வேஸ்ட். ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு தேவ தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா, இன்னைக்கு தேவ தூதர் உங்களுக்காக பணிவிடை செய்யணும்னா, இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவை சரி பண்றீங்க. நான் சொல்றேன், இதை சரி பண்ண ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல தடைகளையும், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சகல குறைவுகளையும் இந்த கால வேளையில கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லவராக. ஓ ஷகா நரமா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஆத்மாவை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஓ ஷகா லரமா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க ஆத்மாவை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, கரையுள்ளதா இருக்கிற ஆத்மா இந்த காலை வேளையில ஆண்டவரே சரியுள்ளதாய் மாறட்டும், சரியாய் மாறட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரே மன உளைச்சல வந்திருக்கிறாங்க, பிரச்சனையில வந்திருக்கிறாங்க. பிரச்சனை ஆத்மாவில் இருக்குன்னு தெரியாம அநேக நாட்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆத்மா விடுதலை ஆக்கப்படுவதாக, இந்த ஆத்மா விடுதலை ஆக்கப்படுவதாக. ஓ ரேமா காவா ஷகதரா லாபாலாதா ரேதானா சிஹந்தராமா. சில பழக்க வழக்கங்கள், சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஆத்மாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த நாள் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் விடுதலை ஆக முடியாது. எல்லாரும் வாயை தந்து இயேசுவே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. நீரல்லாய் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா. நீரல்லாய் பரலோகில் யாருண்டு ஜீவனா. நீரன்றி ஆத்மாவை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. ஓ ஷகரரரபாஸ்யஹத்ரே. வேறொரு தேவனில்லை பர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உன்னடி திருநாமத்தின் நகரமே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உன்னடி திருநாமத்தின் நகரமே. சரீரத்தை கொள்ளுகிற மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிறோம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல தள்ளுகிற, பாதாளத்துல தள்ளுகிற தேவனுடைய நாமத்திற்கு பயப்படுகிறது. எவ்வளவு மேன்மையானது. பெரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. நீ சுகமாயிரு. இந்த கால வேளையில நாம் சுகமாயிருக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் வெளிப்பிரகாரமான சரீர சுகத்தை காட்டிலும் ஆத்மாவில் இருக்கிற பலவீனம், ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு, ஆத்மாவில் செயல்பட முடியாது இருக்கிற நிலைமைகள் இந்த கால வேளையில மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையை நீங்க ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆத்மா சரி ஆகட்டும்பா. நீங்க ஆத்மா சரி ஆகட்டும் கர்த்தாவே. நான் பேருக்கு ஆத்மாக்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஆத்மாவை சரி செய்யாமல் ஒவ்வொரு நாள் இருக்கிறது. தயவாய் மன்னித்து இன்றைக்கு யாரெல்லாம் ஆத்மாவை சரி செய்யணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. இந்த காலவெளியில ஆண்டவரே யாரெல்லாம் ஓ என் ஆத்மா சரியாகணும் விருப்பப்படுறவங்களோ இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றி ஊற்றி ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. Thank you Lord. Thank you Jesus. ஒரு தூதர்கள் ஆண்டவரே என் ஜனத்திற்கு ஆண்டவரே பணிவிடை செய்யும் ஆவிகளாய் வருவார்களாக ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து அவைகள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. Thank you Lord. இந்த நாளில் நீங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி. தொடர்ந்து கரம் கூட வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படின்ற ஒன்றுமாக